அண்மை செய்தி. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற ரூபாய் 75,000 வரையிலான பயிர்க்கடன் 100% தள்ளுபடி என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற ரூபாய் 75,000 வரையிலான பயிர்க்கடன் 100% தள்ளுபடி என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு வேளாண் சங்கத்தினரோடு தொடர்ச்சியான சந்திப்புகளை மேற்கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் தான் கடந்த 25 தேதியிலே 50,000 ரூபாய் வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற குறு சிறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு வேளாண் கடன் தள்ளுபடி தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்தன. குறு சிறு விவசாயிகள் என்கின்ற வரையறை வேண்டாம், பயிர்க்கடனை இன்னும் கூடுதலாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு வேளாண் சங்கத்தினர் கொண்டு சென்ற நிலையில்தான் கடந்த 15/6/26 தலைமைச் செயலகத்திலே மறு ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்திலே முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையிலே விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண் துறை, கூட்டுறவுத்துறை, நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு தற்பொழுது அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளின் அடிப்படையிலே பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசினுடைய இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை, அதாவது கடந்த ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டினுடைய பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பயிர்க்கடன் பெற்ற 14,43,00,000 விவசாயிகள் 14,43,000 விவசாயிகளுக்கு 6,000 கோடி வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுகின்றது என்ற அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.